வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது புதுமுக இயக்குனர் நிகேஷ் டைரக்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ், மமிதா பைஜு, கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெபல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1980களில் கேரளால இருக்க மூணாறுல தேயிலை தோட்டத்துல தமிழர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூலிக்காக. இதுல ஒரு குடும்பம் தான் கதாநாயகன் ஜிவி பிரகாஷோட குடும்பமுமே. அவங்க அப்பா அம்மா மாதிரி கூலிக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரை நல்லா படிக்க வைக்க நினைக்கிறாங்க. கதாநாயகனுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் காலேஜ் படிக்கிறதுக்காக பாலக்காட்டுல இருக்க ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்குது. இவங்களுமே காலேஜ் படிக்கிறதுக்காக பாலக்காட்டுக்கு கிளம்பி போறாங்க, கனவுகளோடையும் கற்பனைகளோடையும். ஆனா அங்க போய் பார்த்தா தமிழர்களுக்கு தனியான ஹாஸ்டல், மலையாளிஸுக்கு தனியான ஹாஸ்டல் இருக்கு. இதில் தமிழர்களுக்கு ஹாஸ்டல் ரொம்ப மோசமா இருக்கு. இது பத்தாதுன்னு அங்க புலி ரேக்னு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மோசமா நடத்திட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஓணம் பண்டிகையில நீங்களா வேட்டி கட்டக்கூடாதா, ஓணம் பண்டிகை எங்களுக்கு தான்னு அவங்களோட வேட்டியை உருவி அவங்களை அசிங்கப்படுத்திடுறாங்க காலேஜ்ல. இந்த கொடுமையெல்லாம் பத்தாதுன்னு ஒரு படி மேல போய் கதாநாயகனோட ஃப்ரெண்ட அந்த மலையாளிஸ் கொன்னுறாங்க. இந்த நிலைமையில அங்க காலேஜ் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு ஹீரோ என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இந்த காலேஜ்ல நாம ஒழுங்கா படிக்கணும்னா காலேஜ் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சா மட்டும்தான் இந்த புலி ரேகிங்லாம் இல்லாம நிம்மதியா படிக்க முடியும்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா அந்த காலேஜ்ல பரம்பரையா போட்டி போற 2 கட்சி இருக்கு. இந்த கட்சியை மீறி இவர் எப்படி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாருங்கிறதா இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவனோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மற்ற படங்களை விட இந்த படங்கள்ல பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பொதுவாகவே ஜிவி பிரகாஷ் அவரோட படங்கள்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு போராளி மாதிரி மாறிடுவாரு இன்டர்வலுக்கு அப்புறம். அது நல்லாவே இருந்துச்சு. இவரை தவிர கல்லூரி ப்ரொஃபஸரா நடிச்சிருந்த கருணாஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸை நீட்டா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் மமிதா பைஜுமே பரவாயில்லாம பண்ணியிருந்தாங்க. என்னடா பிரேமலு படத்துல நடிச்சிருந்த ஹீரோயின் மமிதா பைஜுவை போய் பரவாயில்லன்னு சொல்றேன் நீங்க நினைக்கலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் நெகட்டிவ்ல சொல்றேன். இதை தாண்டி இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்த விஷயம்னா அது சினிமோட்டோகிராஃபி தான். சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு அருண் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த தேயிலை தோட்டங்களை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல காலேஜை காட்டுறதா இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டா கேமரால பதிவு பண்ணியிருந்தாரு. அது நல்லாவே இருந்துச்சு. இதையெல்லாம் தவிர்த்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல தமிழர்கள் மூணாறுல ஏன் தங்கியிருக்காங்கன்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. கன்னியாகுமரியை பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் அந்த தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறத காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் கிளம்பி போயிருப்பாங்க. அந்த காலேஜ்ல இவங்க என்னென்ன புலிஸை ஃபேஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷுக்கும் ஹீரோயின் மமிதா பைஜுக்கும் இருக்க அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை ரொம்பவே நீட்டாவும் டீசெண்டாவும் கொண்டு போயிருந்தாங்க. குறை சொல்ற அளவுக்கு கிடையாது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்திடலாம். இந்த படத்தோட கோர்னா அது மலையாளிஸுக்கும் தமிழர்களுக்கும் இருக்க அந்த முரண்பாடு தான் 2 பேர்த்துக்கும் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மொழி வாரியா கிட்டத்தட்ட எப்படின்னா, உரியடி படத்துல எப்படி விஜயகுமார் ஜாதியை பத்தி பேசியிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துல மொழியை வச்சு பேசலான்னு வந்திருக்காங்க. ஆனா அதை கரெக்டா சொல்லாம லாஜிக் மிஸ்டேக்ஸோட தப்பா சொல்லியிருக்காங்க. அதான் ஏத்துக்க முடியல. இந்த தமிழர்களுக்கும் மலையாளிஸுக்கும் எங்க சண்டை பெருசா உண்டாகும்னா அது கதாநாயகனோட ஃப்ரெண்டு இறக்கும் போதுதான். நண்பன் இறந்த பின்னாடிதான் ஜிவி பிரகாஷ் அந்த சண்டைக்குள்ள மும்முரமா இறங்குவாரு. ஆனா அந்த நண்பனுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காவே எங்கேயுமே சொல்லல. அதனாலயே அந்த கேரக்டர் சாகும்போது நம்மளுக்கு பெருசா ஒன்றும் தோணல, கனெக்ட் நம்மளால ஆக முடியல. ஜிவி பிரகாஷோட தமிழ் கட்சி வளரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்காக சில சூழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாக்கே கால் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருப்பாங்க. அவங்களோட வேலையுமே பிடுங்கிடுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இப்படி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸையும் தமிழர்களையும் இப்படி போட்டு தொல்லை பண்ணா கண்டிப்பா தமிழ்நாடு குறுக்க வரும்னு கேரளாவுக்கு தெரியும். அதனால இவ்வளவு கொடுமை பண்ண மாட்டாங்க. பட் இவங்க லாஜிக்கே இல்லாம ரொம்ப மொக்க எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல முடிஞ்சு போச்சு. அதாவது எப்படி சொல்றேன்னா, தமிழ் பசங்க மலையாளிஸ் கிட்ட புலி வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எங்களாலையும் திருப்பி அடிக்க முடியும், ஜிவி பிரகாஷ் திருப்பி அடிப்பாரு. அப்படி திருப்பி அடிச்சுட்டாவே இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இவங்க எலெக்ஷன்ல நிக்க தேவையே கிடையாது. ஆனா இவங்க தேவையில்லாம எலெக்ஷன் அது இதுன்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இழுத்து வச்சிருப்பாங்க. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோயினையுமே மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கமா தமிழ் படங்கள்ல ஹீரோயினை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை சிம் பண்றதுக்கும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கும் காதல் பண்றதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர பெருசா இவங்களுக்கு ஸ்கோப் கிடையாது. அதுவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கூட்டத்துல ஒருத்தியாத்தான் அவங்க ஹீரோயினை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டால் மாதிரி. இதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான். இதுதான் இப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட மியூசிக்குமே படு மட்டமா தான் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக்குமே கம்போஸ் பண்ணியிருக்காரு.
படத்துல ஒரு பாட்டு கூட சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பாட்டு நல்லா இருந்தா தான் படத்துக்கு போலானே தோணும். ஆனா இவங்க பாட்டை ஒழுங்கா கம்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அந்த அளவுக்கு ஒர்த்தா கிடையாது. ஜிவி பிரகாஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் மட்டும் இருக்கும், அதுல மட்டும் ஏதோ கேட்கற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி ஓகே தான். இந்த படத்துல காமெடி என்னன்னா, இது ஒரு பீரியட் படம், 1980களில் நடக்கிற படம். ஆனா அந்த அறிகுறி எங்கேயுமே தெரியாது. படத்துல வர நடிகர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது, படத்துல வர லொகேஷன்ஸுமே மாற்றம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் மாதிரி. ஏன் இப்படி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை பட்ஜெட் அதிகமாகணும், இது அப்படியே விட்டுட்டாங்க போல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டீசென்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், கேவலமான செகண்ட் ஹாஃப். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2/5. இந்த படம் ரொம்பவே பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பை வாட்டா.